ஃபர்ஸ்ட் லைன்ல நான் ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். தேர்ட் லைன்ல அந்த அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸை டீஸ்ட்ரக்சரிங்க யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அந்த அரேயை நான் கன்சோல்ல லாக் பண்ணேன்னு சொன்னா அந்த அரேல இருக்கிற எலிமெண்ட் ஸ்வாப் ஆகி வரும். இந்த கோட்ல எந்தெந்த இடங்கள்ல ஆட்டோமேட்டிக் செமிகோலன் இன்சர்ஷன் நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். எங்களை இந்த முதலாவது லைன் கடைசியையும் இரண்டாவது லைன் தொடக்கத்தையும் பார்த்தோம்னு சொன்னா இந்த ரெண்டும் தொடர்ச்சியா வராது. சோ இந்த இடத்துல செமிகோலன் எட் ஆகும். இனி இரண்டாவது லைன் கடைசியையும் மூன்றாவது லைன் தொடக்கத்தையும் பார்த்தோம்னு சொன்னா இது என்ன ஓபன் ஸ்கேர் பிராக்கெட். ஓபன் ஸ்கேர் பிராக்கெட் வருமா இருந்தா அது எங்களோட கரண்ட் லைன்ல தொடர்ச்சியா தான் எடுக்கும். இரண்டாவது லைனும் மூன்றாவது லைனும் ஒரு ஸ்டேட்மெண்ட். இனி இதுல கடைசியையும் இதுல தொடக்கத்தையும் பார்த்தா இது ரெண்டும் தொடர்ச்சியா வராது. சோ இந்த இடத்துல செமிகோலன் எண்ட் ஆகும். இதோட கோடிங் முடியுது. இந்த இடத்துல செமிகோலன் எண்ட் ஆகும். இப்ப பார்த்தோம்னு சொன்னா நாங்க அரேல இருக்கிற எலிமெண்ட் ஸ்வாப் பண்ண சொல்லி கொடுத்த இந்த டீஸ்ட்ரக்சரிங் எங்க இந்த இரண்டாவது லைன்ல தொடர்ச்சியா தான் வந்திருக்கு. இது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட் இல்ல. சோ எங்களுடைய இந்த அரேல இருக்கிற எலிமெண்ட் வந்து ஸ்வாப் ஆகாது. நாங்க ஒரிஜினலா என்ன கொடுத்தோமோ அதே அரே தான் எங்களுக்கு கன்சோல்ல லாக் ஆகும். அப்ப இந்த ஸ்ட்ரிங்கை நாங்க கன்சோல்ல லாக் பண்ணவேன்னு சொன்னா சோதிக்காதீங்க.